நம்ம எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிட்டர்னே கிடைக்காதுன்னு சொல்றது ஆமா தவறான செய்தி தான். தவறு ஒண்ணு, நம்ம எல்லா எஸ்ஐபியும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணலாம்னு நினைக்கிறதே ரொம்ப பேட் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5000 வச்சு 10 இயருக்கு கண்டினியூவா எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 10 இயர்ல ஒரே ஒரு எஸ்ஐபி நீங்க ஸ்கிப் பண்ணாலே உங்களுடைய ப்ராஃபிட்ல 10% முதல் 12% வரை உங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு எஸ்ஐபியை கூட நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தாதான் உங்களுடைய பினான்சியல் கூட நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு பெரிய மிஸ்டேக் வந்து நம்மளுடைய எஸ்ஐபி வந்து ஸ்டெப் அப் பண்ணாம இருக்குது. நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுல, நம்மளுடைய எஸ்ஐபியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்ல. அதே போலதான் ஒவ்வொரு வருஷமும் 10% நம்மளுடைய எஸ்ஐபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல 60% முதல் 70% வரை நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சீக்கிரமாவே உங்களுடைய பினான்சியல் கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணுங்க.